ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கதை போன வாரம் எதோட முடிந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். கும்பகர்ணனின் வரங்கள் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா அனுமன் ராவணேஸ்வரன் மாளிகையை பார்க்குறாரு. அங்கே ராவணன் சீதையை கவர்றதுக்கு பயன்படுத்தின புஷ்ப விமானம் இருந்தது. இப்போ இந்த வார கதையை பார்க்கலாம். அனுமன் புஷ்ப விமானத்தை பார்க்குறாரு. அதை பார்த்ததுமே அனுமனுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. அந்த புஷ்ப விமானம் எப்படி இருந்தது அப்படின்னா, தங்கத்தகட்டால் செய்யப்பட்டு ரத்தனமணிகள் பதிக்கப்பட்டு ஹம்சம், அன்னம், சக்கரவாகம் இந்த பட்சிகள் ரூப முத்திரைகளோட இந்திரனின் ஐராவத யானையின் வலுவான கால்களை போன்ற தூண்களுடன் கவசம் அமைந்த கூரைகளுடன் இருந்தது. புஷ்ப விமானம் அதே மாதிரி பறவைகளோட சிறகுகள் எப்படி இருக்குமோ அப்படி அந்த விமானத்திற்கு உலோக சிறகுகள் இருந்தது. இதில் தான் அன்னை சீதையை ராவணன் கவர்ந்து சென்றார். இதை பார்த்த சாட்சிகள் தான் ஜடாயுவும் சம்பாதியும். தூரதிருஷ்டி கொண்டவர் தான் சம்பாதி. கண்களை மூடிக்கொண்டு மனக்கண்ணாலேயே தன் பார்க்க விரும்புவதை பார்க்கும் ஆற்றல் கொண்டவர். அசாத்தியமாக ஜொலிக்கிற ஒரு விமானத்தில் கதற கதற அன்னை சீதை சென்றதாகவும், இலங்கையில் ஒரு தபஸ்வினி கோலத்தில் அவள் இருப்பது போலவும் என் மன கண்களுக்கு தோன்றுதுன்னு சம்பாதி இந்த விமானத்தை பற்றி சொல்லியிருந்தாரு. இந்திர சபையை நிர்ணயித்த விஸ்வகர்மா தான் விசேஷ நுட்பத்துடன் உருவாக்கியது இந்த புஷ்ப விமானம். அஷ்டமா சக்தியால் பல ரிஷிகளும் தேவர்களும் நினைச்ச இடத்துல தோன்றி நினைச்ச இடத்துல மறைகிற சக்தி உடையவங்க. அந்த சக்தி இல்லாதவங்க லோகம் விட்டு லோகம் செல்றதுக்கு ஒரு வாகனம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக உருவாக்குனது தான் இந்த புஷ்ப விமானம். சாதாரண விமானம் அல்ல அது, புஷ்பக விமானம். புஷ்பகத்தின் சுகம் எப்படி இருக்கும்? வாசம் உள்ளதாகவும் மென்மையாகவும் இருக்கும். இந்த விமானமும் பயணம் செய்யும் போது அந்த உணர்வை தான் தரும். ராவணேஸ்வரனோட பொக்கிஷங்களில் இதுவும் ஒன்று. இந்த பறக்கும் விமானம் ஒரு குபேர சொத்து. விஸ்ரவசு என்பவரின் மகன்தான் குபேரன். நவநிதிகளுக்கும் அதிபதி. இவர் தன்னோட நிதிகளை பெருசா நினைக்கல, இந்த விமானத்தையே பெருசா நினைச்சாரு. இதுக்காகவே பிரம்மாவை துதிச்சாரு. ஏன்னா விஸ்வகர்மா தனது படைப்பான புஷ்ப விமானத்தை பிரம்மனுக்கு கொடுத்திருந்தாரு. அதனால குபேரன் தவம் இருந்து பிரம்மாவை வரவழைத்து இந்த புஷ்ப விமானத்தை பெற்றார். அப்படியே இலங்கைக்கு வந்து அதையே தனக்குரிய குபேர பட்டினமாக ஆக்கி கொண்டு வாழ்ந்து வந்தார். குபேரன் வாழ்ந்த இலங்கைக்கு சமாளி என்பவர் அரசராக இருந்தார். சமாளியும் அவருடைய மகள் கேசுகையும் பாதாள லோகவாசிகள் ஆயிட்டாங்க. இலங்கையை பழைய பற்றுதலுடன் பார்க்க வந்தப்பதான் அவரோட கண்களில் குபேரன் ஏறி திரிந்த அந்த புஷ்ப விமானம் பட்டது. குபேரனுக்குள் கொழுந்துவிட்ட ஆசை கேசுகைக்குள்ளேயும் ஏற்பட்டது. விஸ்ரவசுவிடம் சென்று குபேரனது விமானம் தனக்கு வேணும்னு கேட்க விரும்பி விஸ்ரவசுவையே மயக்கி மணந்து ராவணன், விபீஷணன், கும்பகர்ணன் மகனாக பெற்றார் கேசுகி. அதுக்கப்புறமா கொழுந்து விட்ட ஆசை ராவணன் குபேரனின் ஐஸ்வர்யங்கள் முதல் புஷ்பக விமானம் வரை அனைத்தையுமே அவர்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்டாரு. மொத்தத்தில் அந்த புஷ்பக விமானம் ஒரு நெடிய வரலாறு. அது மட்டும் ஒரு வேளை கண்டுபிடிக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா அன்னை சீதையை ராவணன் எப்படி எந்த விதத்தில் இலங்கைக்கு கடத்திட்டு வந்திருக்க முடியும்? பெருமை மிக்க செயல்னாலும் சிறுமை மிக்க ஒரு செயலுக்கு துணை போய் விஸ்வகர்மாவுக்கே தலைக்குனிவை உண்டாக்கிடுச்சு. அனுமனுக்கு அந்த புஷ்ப விமானத்தை பார்க்கும்போது இந்த எண்ணம் தான் தோன்றியது. விமானம் இங்கே இருக்குது அப்படின்னா அன்னையும் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட புஷ்ப விமானத்தை கடந்து பக்கத்தில் இருக்கும் அரண்மனைக்குள்ளே போகிறாரு. தங்க தூண்கள் என்ன, பட்டுத்திரை சீலை என்ன, சிற்பங்கள் என்ன, பணிகள் மிதந்து செல்லும் அதிர் புகை என்ன, அங்கங்க ரத்தினம், பவளம், மாணிக்கம், வைரம்னு நவரத்தன ஆபரணங்கள் என்ன, பலரசம் ஒரு புறம்னா மதுரச வகைகள் இன்னொரு புறம், தட்டுத்தட்டாக கனிகளின் கூட்டங்கள் இருந்தது. அனுமன் அடுத்து பார்த்த காட்சி அவருடைய பிரம்மச்சரிய பலத்திற்கே ரொம்ப சோதனையாக இருந்தது. ஏராளமான ராட்சச மகளிர் நடுவில் தேவ மகளிர்களுமே இருந்தாங்க. பற்பல லோகங்களில் இருந்து கவர்ந்து வரப்பட்ட பெண்களும் மதி இல்லாமலும் அருள் இல்லாமலும் கடந்தாங்க. அனுமனுக்கு அவங்கள பார்க்கறதுக்கே கண் அப்படியே கூசுது. இருந்தாலுமே இந்த கூட்டத்தில் அன்னை சிறைப்பட்டிருக்கப்பட்டிருந்தார், என்ன செய்வது அப்படின்னு கவனமாக எல்லாரையுமே பார்த்துட்டே நடக்கிறாரு.
அனுமன் அடுத்து பார்த்தது மயக்க உலகமான மதுச்சாலையை தான். அங்க மதுவானது குடம் குடமாக தயாரிக்கப்பட்டு இருந்தது. கடைசியா யானைகள் காவல் இருக்க, மகளிர் கூட்டம் கவரி வீச, தங்க கட்டில் ஒன்றில் அணிகலன்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் போட்டுக்கிட்டு ராவணன் உறக்கத்தில் இருப்பதை அனுமன் பார்க்குறாரு. அந்த நொடியே அவரை அழித்து சிதைக்கணுங்கிற ஆத்திரமும் கோபமும் தான் அனுமன் மனசில் வந்தது. இதுக்கான நேரம் இது இல்லைன்னு அவரே அவர் கோபத்தை தணிச்சுக்கிறாரு. இந்த வார கதை இதோட முடியுது. இனி வர்ற வாரங்களில் அனுமன் சீதையை பார்த்தாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சுந்தரகாண்டத்தோட எல்லா பகுதிகளையும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விருதை பொண்ணு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.